என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் தன்னைக்குளம் கிராமம், அதாவது எங்களோட கிராமத்தில் நடந்த பங்குனி உத்திரவ திருக்கல்யாண வைபோகம், முருகன் வள்ளி தேவன் திருக்கல்யாண வைபோகம் பார்க்க போறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்துக்க முடியாத பக்தர்களுக்காகவும், அதே சமயம் இந்த ஈவெண்ட்டை எங்க ஊர்ல மிஸ் பண்ண பக்தர்கள், அது இல்லாமல் நிறைய பக்தர்கள் பார்க்க முடியாத அந்த அரிய காட்சியும் அற்புதமான இந்த நிகழ்வு வந்து என்னுடைய காணொலி மூலியமா உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஸோ அந்த மெயின் காரணம் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் நான். முதல்ல பங்குனி உத்திரம்னா என்ன, இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுது, எதுக்காக கொண்டு போய் இந்த காரணம் பார்க்கலாம். பங்குனி உத்திரன்றது பார்த்தீங்கன்னா தமிழ் மாசமான பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரத்தில் வர புனிதமான நாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். இந்த நாள் வந்து பல தெய்வங்களின் திவ்ய கல்யாணம் நடந்தா நம்பப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி திருமணம் நடந்தாகும், ராமர் சீதை அவங்க திருமணம் நடந்தாகும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து முருகன் வள்ளி தேவன திருமணம் நடந்தா நம்பிக்கை இருக்குங்க. முருகன் திருமணத்தின் காரணம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தெய்வான திருமணம் முதல் கல்யாணம். முருகன் அசுரர்களை அழித்து சூரபத்ரன் மீது போர் செய்தார். அந்த போரை சூரசமரம் என்றால் சொல்லுவாங்க. இந்த போர்ல வெற்றி பெற்ற பிறகு இந்திரன் மகள் தெய்வானை முருகனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இது தேவலோக திருமணம். இதுல அர்த்தம் பார்த்தீங்கன்னா கடமை, தர்மம், பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாம வள்ளி திருமணம் இரண்டாம் கல்யாணம். வள்ளி ஒரு அதாவது குறவர், அந்த அந்த இடத்துல ட்ரைபல் கேர்ள் இவங்க. ஸோ முருகன் அவர் வந்து காதலிச்சு பல வேடங்கள்ல வந்து வந்தார் சொல்லி நம்பப்படுது. இதுல வந்து பார்த்தா முதியோர் வேடத்தையும் வேட்டைக்காரன் வேடத்தையும் பின்னர் யானை பயம் காட்டி திருமணம் நடந்தது. இந்த கதையில விநாயகர் யானை வடியில உதவினார். இது மனித உலக காதல் திருமணம். இந்த அர்த்தம் அன்பு, ஆசை, உணர்ச்சி. ஸோ இதெல்லாம் வெளிப்படுத்தவில்லை. ஸோ புராண காலம் தொட்டு இந்த நம்பிக்கை, இந்த விஷயம் வந்து பக்தர்கள் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது இல்லாமல் பல ஊர்களிலும் பல கோவில்கள் வந்து இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் எங்கள் ஊரில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோவில், அதாவது அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவில் உள்ள அமைந்திருக்க முருகன் வள்ளி தேவனின் சன்னியில் வந்து இந்த விசேஷம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதோட முழு கல்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லா விஷயங்களும் யாராச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா அவங்க யாரும் மிஸ் பண்ணக்கூட அந்த ஃபீல் இல்லாமல் இருக்கிற வகையில் வந்து இந்த வீடியோ மொத்தம் கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் சொல்ல இந்த வீடியோ மெயினாக பண்ணியிருந்தோம். பக்தர்கள் பொதுவாகவே முருகன் மேலே அலாதியான அன்பும் அலாதியான ஒரு பக்தியும் நிறைஞ்சிருப்பாங்க. அந்த வகையில் தமிழ் கடவுள் முருகன் மீது சொல்லுவா வேணும். அவ்வளோ பக்தியும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, தன் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து முருகனை வந்து வழிபட்டு முருகனை வந்து அவ்வளோ வந்து மெய் செலுத்தி வழிபடுற பக்தர்கள் எங்கள் ஊரில் பயங்கரங்க. அது இல்லாமல் எங்கள் ஊர் இல்லாமல் பக்கத்து ஊரில் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த விழா முழுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்கள் சாமி கல்யாண பூஜை நடந்து அந்த விழா வந்து நடந்த காட்சியை பார்க்க போகிறீங்க. திருக்கல்யாணம் ரொம்ப சிறந்த முறையிலும் சூப்பராக நடந்ததுங்க. எங்களுடைய கோவில் அர்ச்சகர் ரொம்ப சிறந்த முறையில் அவங்களோட முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்தாங்க. அதே சமயம் எங்கள் ஊர் பக்தர்கள் நிறைய பேர் வந்து அவங்க தானாக முன் வந்து நிறைய வந்து கோவிலில் வந்து அன்னதானம், அதெல்லாம் அவங்கள முடிஞ்ச வீட்டில் செஞ்ச விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஈவெண்ட் நீங்கள் பார்க்கணும். அண்ட் சேம் டைம் இந்த கோயில் எங்கே தெரிஞ்சுங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் 27 தண்ணீர்குளம். இங்கே கோயில் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் பக்கத்து சிபி ஸ்கூல் இருக்கும். அது பக்கத்துலேயே கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா அம்மன் கோயில் ரொம்ப விசேஷம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் நான் போட்டிருக்கேன். இந்த அம்மன் கோயில் விசேஷம் பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த பங்குனி உத்திர விழாவை மிஸ் பண்ணியிருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கப்பெறுவதாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துனீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேலும் இது போல் கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோங்கள் அண்ட் லைஃப் ஈவெண்ட்ஸ், என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், நான் பார்க்குற நான் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு தளத்தில் சந்திக்கலாங்க. பாய்ங்க.